ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி ஒரு டம்ளர் அரிசி எடுத்து அதுக்கு பிறகு என்னென்ன பொருள் வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு வெங்காயம், முந்திரி பருப்பு, பிரியாணி பொடி, பச்சை மிளகா, மல்லித்தழை இதெல்லாம் எடுத்துகிட்டு அதை ஒன்றொண்டாக அரைச்சி மிக்சியிலேருந்து எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கு பிறகு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு, பிரியாணி இலை இதையும் போட்டு எடுத்துக்கிறணும். பிறகு சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு தயிர் கொஞ்சமும் எடுத்து வச்சுக்கிறணும். எலுமிச்சம்பழம் ஒரு பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் போல் சால்ட் உப்பையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்புறம் வந்து தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கணும்ல அந்த வில்லையும் போட்டு சிக்கனையும் போட்டு நல்லா அதற்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட அப்படியேவும் எண்ணெய் தனியாக இந்த மசாலா ஒன்றா வரும் பிரியுற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த எண்ணெய் பிரியவும் கொஞ்சம் உப்பு, நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்ட பிறகு அதுக்கு பிறகு வந்து நல்லா கிண்டிட்டு கிண்ட அந்த எண்ணெய் தனியாக வந்த பிறகு நீங்கள் வந்து அந்த எண்ணெய் வருது இல்லையா, அது வரைக்கும் அப்படியே கிண்டின பிறகு அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோங்களா, தேங்காய் பால் ஒரு டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அந்த நுரக்கட்டி அதுக்கு கொதிக்கிற சமயத்தில் நம்ம அரிசி கழுவி வச்சுருக்கோம்ல, நல்லா அரிசியை கழுவிடணும். அதே அடிப்பிடிக்காமல் இருக்கு அந்த அரிசியை போடணும். போட்ட பிறகு அரிசியை போடணும். எல்லா அரிசியும் போட்டுட்டு அதற்கு பிறகு கிண்டி விடணும். கிண்டி நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் போல் நெய் ஊற்றணும். நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டு அப்படியேவும் அந்த பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஹலோ வீவர்ஸ், இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.